இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு. இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு. கரைத்திரையற்ற பரிசுத்தரோடு, கரைத்திரையற்ற பரிசுத்தரோடு ஏழையான் பொன்வீதியில் உலாவிடுவேன், ஏழையான் பொன்வீதியில் உலாவிடுவேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது, நிறைவான ஜப கோஷம் முழங்கும் போது. தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது, நிறைவான ஜப கோஷம் முழங்கும் போது. அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு அன்பராமேசுவோடு அகமகிழ்வேன், அன்பராமேசுவோடு அகமகிழ்வேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். Gracious Lord, we thank you for this day, for this hour, the hour of fellowship, hour of worship. We are able to come around your throne of grace. Every time we come around your throne of grace, because you are the living God, you communicate, Lord, that the truth from your throne. And want to thank you, Lord, we are changed, we are renewed, we are revived, we are sanctified every time we come into your presence. Even now, Lord, as we come around your word, we pray by your Spirit you will minister to us, Lord, so that Lord, we will be for your pleasure and glory. We commit ourselves into your hand, praying, Lord, for your mercies. In Jesus' precious and lovely name. Amen. I'd like to read few verses as found in the book of Revelation, chapter 21. வெளிப்படுத்தல் 21வது அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை வாசிப்போம். And I saw a new heaven and a new earth, for the first heaven and the first earth were passed away, and there was no more sea. And I, John, saw the holy city, New Jerusalem, coming down from God out of heaven, prepared as a bride adorned for her husband. And I heard a great voice out of heaven saying, Behold, the tabernacle of God is with men, and he will dwell with them, and they shall be his people, and God himself shall be with them and be their God. And God shall wipe away all tears from their eyes. There shall be no more death, neither sorrow nor crying, neither shall there be any more pain.
For the former things are passed away. And he that sat upon the throne said, Behold, I make all things new. And he said unto me, Write, for these words are true and faithful. And he said unto me, It is done. I am Alpha and Omega, the beginning and the end. I will give unto him that is athirst of the water of the fountain of the water. I will give unto him that is athirst of the fountain of the water of life freely. He that overcomes shall inherit all things. I will be his God, he shall be my son. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது இதோ, மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடே கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்பும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன். தாகமாயிருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீரூற்றில் இலவசமாய் கொடுப்பேன். ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவனின் குமாரனாய் இருப்பான். We are living in the days when so many frightening things are happening around us. The fear in the hearts of so many people. Right? நம்மை சுற்றி இருக்கிற சம்பவிக்கிற காரியங்கள், நாம் கேட்கிற செய்திகள், இவைகளெல்லாம் மனதிலே அச்சமும் பயமும் உண்டாகும்படியாக இருக்கிறது. மிகவும் மோசமான நாட்களில் நாம் இருக்கிறோம். Right? But those that are in Christ, they are a different people indeed. Even though we walk shoulder to shoulder one with other people of the world, the faith in us, faith in the infallible word of God has made us and should make us to be totally different, because we are chosen by God for God. தேவனால் தேவனுக்கென்று தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனமாக இருக்கிறபடியால் இந்த பூமியிலே மற்றவர்களோடு தோளுக்கு தோளாக சமமாக அவர்களைப் போல நாம் ஜீவித்தால் கூட நாம் விசேஷமானவர்களாக, வேறு பிரிக்கப்பட்டவர்களாக தேவனுடைய ஜனமாக இருக்கிறோம். ஆதலால் நாம் வேறு விதமானவர்கள் என்பதை உணர்ந்து நாம் தேவனுக்கு மகிமை செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். The things that God says, we must fully understand. The knowledge and understanding of what God has done for us will drive away all fear, all doubt, and make us to increase in the faith, and that will bring the transformation. தேவனுடைய வார்த்தையை சரியாக புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு நமக்காக தேவன் என்னத்தை செய்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும் பொழுது, அந்த வசனம் நமக்குள்ளாக ஜீவிக்கும் பொழுது அது நம்மை மாற்றுகிறதாக இருக்கிறது. Be not conformed to this world, but be transformed by the renewing of your mind, says God's word. இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த மறுரூபமாகிறது தேவனுடைய வசனம் நம்முடைய உள்ளத்தில், எல்லா கிறிஸ்துவின் வசனம் எல்லா ஞானத்தோடும் வாசம் செய்யும் பொழுது, that being renewed in the spirit of our mind, being transformed, transformation takes place because of God's word in our hearts. The word of Christ dwelling in our hearts richly in all wisdom,
That brings that transformation within us. It's not like other people doing the meditation, right? Bringing their mind to nothingness. ஒன்றுமில்லாமல் வெறுமையான இடத்திற்கு நம்முடைய சிந்தையை கொண்டு வருகிறது அல்ல தியானம் என்று சொல்லும் பொழுது. Meditate on God's word, right? Meditate what God that cannot lie has said, right? And bringing our mind to what God has done, what God has said, His word, right? God's word has got the creative power. எல்லாவற்றையும் புதிதாக்குகிறவர் தன்னுடைய வார்த்தையினால் உண்டாக்குகிறார், வார்த்தையினால் செய்கிறார். அதனால் அவருடைய வசனத்தை நாம் தியானம் பண்ணும் பொழுது அது நமக்குள்ளாக பலன் கொடுக்கிறது என்பதை பார்க்கிறோம். Especially when we come to the book of Revelation, the things that God has laid out for us. நமக்காக தேவன் ஆயத்தமாக்கி இருக்கிறவர்களே, I'd like to minister to you from God's word on the subject of New Jerusalem. புதிய எருசலேம், அதை குறித்து வெளிப்படுத்தல் 21, 22 அதிகாரங்களில் சொல்லப்பட்டவைகளை குறித்து உங்களுக்கு ஊழியம் செய்ய சத்தியத்தை வசனத்தை கொண்டு வர விரும்புகிறேன். When we just open our Bible, Genesis 1:1, we read, "In the beginning God created the heaven and the earth." வேதாகமத்தை திறக்கும் பொழுது முதல் வசனம், ஆதியாகமம் முதல் அதிகாரம் முதல் வசனம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்ற வசனம். This is the first verse. God is the creator, right? In the beginning God created. So he was before what describes as the beginning. The beginning was heaven and earth, but God was there before the beginning as the creator. What a wonderful revelation. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்டது. அதற்கு முன்பாக சிருஷ்டிக்கப்பட முடியாத சிருஷ்டிகராக தேவன் அங்கு இருக்கிறார். Have you ever thought as to why God created? Right? This happened to me few days ago. Something like the Holy Spirit asking me, have you ever asked why to the first verse in the first chapter of the Bible? Right? சில நாட்களுக்கு முன்பாக ஒரு அனுபவம் வந்தது. இந்த ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார்ன்ற வசனத்துக்கு ஏன், எதற்காக சிருஷ்டித்தார் என்ற கேள்வி எப்பொழுது வந்ததா என்ற மாதிரி மனதில் தோணுது. Why God created? Right? Why should God create? The answer is found. If there is a question why, the answer is found later on. பிறகு ஏன், எதற்காக சிருஷ்டித்தார், எதற்காக சிருஷ்டிக்க வேண்டும் என்ற கேள்வி எழுப்பினால் அதற்கு பிறகு பதில் கிடைக்கிறது அந்த புஸ்தகத்திலேயே. Imagine, for example, you have an idea, you have a plan, you have a vision that you want to build a beautiful car, a costly car, something that you want to produce, right? You want to make. அழகான ஒரு கார் செய்ய வேண்டும், ரைட், என்று மனசில் தோன்றுகிறதுன்னு வச்சுக்கோங்க, ரைட்? இட்ஸ் நாட் கோயிங் டு கம் ஓவர் நைட். ஒரே ராத்திரியில் அது அடுத்த நாளே அந்த மாதிரி ஒரு காரை நீங்கள் செய்ய முடியாது. யூ ஹேவ் டு ஃபர்ஸ்ட் கோ லார்ஜ் ஏரியா ஆஃப் லேண்ட், ரைட்? யூ ஹேவ் டு பை தட் லேண்ட் and you have to prepare, you have to recruit people, you have to build a factory, you have to invest money, you have to get the right men, you have to get the right missionaries, you have to lay everything on plan, and then you start work. After years of labor, you produce the car of your vision, of your heart's desire. பெரிய நிலத்தை வாங்கி அதற்கான பத்திரம், கவர்மெண்ட்டில் பர்மிஷன் வாங்கி எல்லாத்தையும் வாங்கி அதுக்கு ஒரு பிளான் போட்டு இன்ஜினியர்ஸ்லாம் வர வைத்து பெரிய ஃபேக்ட்ரி கட்டி அதில் வேலை செய்கிறதுக்கு மிஷின்ஸ்லாம் எடுத்து வாங்கி செய்து பிறகு அதில் வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் எல்லாம் சரியான திறமைசாலிகளை எல்லாம் தேர்ந்தெடுத்து எத்தனையோ வருஷம் உழைத்த பிறகு அதற்கான மூலப்பொருள்கள் எல்லாம் போட்ட பிறகு
மூலதனம் மட்டுமல்ல, மூல பொருட்களை கொண்டு வந்து எல்லாம் செய்த பிறகு சில வருஷங்களுக்கு பிறகு உங்கள் மனசில் இருந்த அந்த கார் உங்களுக்கு முன்பதாக நிற்கிறது. சேம் வே in the beginning God created the heavens and the earth. Why God created? God had a vision, God had a plan, God had an eternal purpose. அதுபோலதான் தேவன் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று சொல்லும் பொழுது எதற்காக சிருஷ்டிக்க வேண்டும் என்று கேட்கும் பொழுது தேவனுக்கு ஒரு நித்திய நோக்கம் இருந்தது, நித்திய திட்டம் இருந்தது, நித்திய ஆலோசனை இருந்தது. அவர் ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டும் என்பதற்காக அவர் அங்கு ஆரம்பித்தார் என்று பார்க்கிறோம். That's the beginning. God created the very heavens and the earth. This earth which hangs upon nothing. In the beginning he created the heavens that we see and the earth, and he made it to hang upon nothing. Can you imagine that? இந்த பூமியை, வானத்தையும் பூமியும் தேவன் சிருஷ்டித்தார், அந்த ரங்கத்தில் தொங்க விட்டு இருக்கிறார். அவர் தொங்க விட்டு இருக்கிற இடத்திலிருந்து தன்னைத்தானே சுற்றி வருகிறது, சூரியனை சுற்றி வருகிறது. அதற்கான ஒரு பாதையையும் தேவன் நியமித்திருக்கிறார். ஆச்சரியமான ஆச்சரியம், ரைட்? எவ்வளோ பெரிய தேவனாக இருக்கிறார். Picture from NASA. You see the different planets there. Mercury, in the solar system, the solar sun rays are there. Mercury, the smallest dot. Then comes Venus, and then comes Earth. Look at the size of the Earth in comparison to Jupiter, Saturn, Uranus. You know, in comparison to the universe or the solar system, it's like a dot. இது நாசாவிலிருந்து எடுக்கப்பட்ட படம். நம்முடைய இந்த சோலார் சிஸ்டம் என்று சொல்லப்படுகிற சூரிய வட்டத்துக்குள்ளாக இருக்கிறது. மெர்க்குரி, அடுத்தது வீனஸ், அடுத்தது பூமி. நம்முடைய பூமி எவ்வளோ சிறியதாக ஒரு புள்ளியாக இருக்கிறது. அதுக்கு அடுத்ததாக செவ்வாய் கிரகம், அடுத்தது யூபிட்டர், அந்த சனி கிரகம், மற்ற நெப்டியூன்ற கிரகங்கள்லாம் இருக்குது. அவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த நம்முடைய பூமியானது எவ்வளோ சிறியதாக இருக்கிறது. ஆக இந்த சூரிய கிரகங்களே இவ்வளவு சிறியதாக இருக்கும் என்றால் நம்முடைய தேவன் எவ்வளோ பெரியவராக இருக்கிறார் என்பதை யோகிக்க வேண்டும். On earth, not only God created the heavens and the earth, and he created one after the other everything, and on the sixth day, after all the creations, man was created the sixth day. ஆதியில் முதல் நாள், ரெண்டாம் நாள், மூன்றாம் நாள்னு சொல்லி எல்லாவற்றையும் இந்த பூமியில் தேவன் சிருஷ்டித்து ஆறாவது நாளாக கடைசியாக மனிதனை உண்டாக்குகிறார். Out of the dust he is making an image. You can imagine, just like the children playing in the beach, you know, building so many things, and then they make an image also. God, out of the dust, he made man, and then into his very nostrils he breathed his breath. Then man became a living soul. The dust, receiving the breath of God, brought life into that mud, into that image. மனிதனை எல்லாவற்றையும் அந்த ஆறாவது நாள் மண்ணிலிருந்து உருவாக்கி ஒரு உருவத்தை செய்கிறார். கடற்கரையில் சிறு பிள்ளைகள்லாம் மணலில் விளையாடி உருவங்களை செய்கிறது போல மனிதனை அவ்வளோ உயரத்தில் செய்து வெறும் மண்ணாக இருக்கிற அந்த நாசிக்குள்ளாக தன்னுடைய சுவாசத்தை ஊதுகிறார். மனிதன் அப்படியே ஜீவ ஆத்மாவாக உருவாகுகிறான். தேவனை அறிகிறான். தேவனை அறிகிற அறிவு, இவர்தான் நம்முடைய சிருஷ்டிகர் என்ற உணர்வு எல்லாவற்றையும் தேவன் கொடுக்கிறார். ரைட்? பட் ஆல் தட் காட் himself has done, and God saw that everything was good and pleasant, and he rested on the seventh day. Right? எல்லாவற்றையும் சிருஷ்டித்து ஓய்ந்திருக்கிறார். எல்லாவற்றையும் தனக்கு மகிமை வரும்படியாக தன்னுடைய திருப்திக்காக செய்திருக்கிறார். பட் ஆல் திஸ் கிரியேஷன் ஆன் எர்த் இஸ் டைம் பவுண்ட் அண்ட் டெம்போரல். இவைகள் இந்த பூமியிலே தேவன் சிருஷ்டித்தவைகளாக இருந்தால் கூட
அவைகளெல்லாம் காலத்திற்கு உட்பட்டவைகளாக இருக்கின்றன. அவைகளெல்லாம் அநித்தியமானவைகள் தானே தவிர நித்தியமாக நிரந்தரமாக எப்பொழுதும் தேவனோடு இருக்கிறவைகளாக அல்ல. ஸோ God had created all that with a purpose for a specific period of time. இவைகளெல்லாம் திட்டவட்டமாக ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கென்றே தேவன் நியமித்திருக்கிறார். In Matthew 24:35 Jesus says, "Heaven and earth shall pass away, but my words shall not pass away." வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். This heavens that we see, right, that will go away, but his words, whatever God had spoken, will not go away, right? Jesus is worthy of all worship. In Revelation 21 and 22 we find a new heaven, new earth and new Jerusalem. 3 new things there we find. So this heaven that we see are gone. There's a new heaven. Like this heaven now, what we see, how far man can go, all these satellites that are there, the International Space Station, all that, how far man can go is the first heaven. மனிதன் எவ்வளவு தூரம் எட்ட முடியுமோ, எவ்வளவு தூரம் போக முடியுமோ, அங்கே விண்வெளியில் மனிதன் போகக்கூடிய இடமெல்லாம் முதல் வானம்தான். அங்கே இருக்கிற நமக்கு பலன் கொடுக்குற சேட்டிலைட்ஸ்லாம் வந்து சுற்றி வரலாம். இருந்தாலும் அதுக்கு மேலே இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்கலாம், அதுக்கு மேலே ஹபிள் டெலஸ்கோப் இருக்கலாம். அதெல்லாம் மனிதன் எட்டக்கூடியதெல்லாம் முதல் வானம். அதற்கு மேலாக இருக்கிறது 2வது வானம், ஒரு ஆவிக்குரிய மண்டலம், அசுத்த ஆவிகள் நிறைந்த ஆவிகளினுடைய மண்டலம். அதற்கு மேலாக 3வது வானத்தில் தேவாதி தேவன் சிங்காசனம், கேருபீன்கள் சேராபீன்கள், எண்ண முடியாத பரிசுத்த ஆவிகள் இருந்து அவைகள் தேவனை தொழுது கொள்ளுகிறவர்களாக இருக்கின்றன. அங்கே கர்த்தராக இயேசு கிறிஸ்து சிங்காசனத்தில் உட்கார்ந்து ஆட்டுக்குட்டி ஆனவர் எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராக இருக்கிறார். ஆக the new heaven, Revelation 21:22 says there's a new heaven, புதிய வானம் என்று வெளிப்படுத்தல் 21-22 வாசிக்கிறது. இந்த வானங்கள் எல்லாம் அழிந்து போக, இங்கே from here now we can't see anything beyond a certain place, but the new heaven will be something like a transparent media. So from the new earth they can see straight into New Jerusalem. அதனால் புதிய வானம் என்று சொல்லும்பொழுது புதிய பூமி என்று சொல்லப்படுகிறது. இந்த பூமி அல்ல, புதிய பூமி இருக்கும். புதிய பூமியிலிருந்து புதிய எருசலேமை, தேவனுடைய சிங்காசனத்தை பார்க்கக்கூடியதாக ஒரு கண்ணாடியை போல புதிய வானம் இருக்கும். நாட் ஹெவன்ஸ், ஒன்லி ஹெவன், நியூ ஹெவன். புதிய வானம், ஒரு வானம் தான். இப்பொழுது இருக்கிறது போல முதல் வானம், 2ஆம் வானம், 3ஆம் வானம் என்று கிடையாது. இப்பொழுது 3 வானங்கள் உண்டு. 3 வானங்களும் அப்பொழுது இல்லை, ஒரே வானமாக இருக்கும். அவைகள் பளிங்கை போல, அவைகளின் மூலமாக புதிய பூமியிலிருந்து புதிய எருசலேமை பார்க்கக்கூடியதாக இருக்கும். What we must know is new heaven, new earth, new Jerusalem are ever abiding eternal realities. இந்த புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம் என்று இந்த வேதாகமத்தில் கடைசியில் 21வது 22வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறவைகள்லாம் நித்திய காலமாக அழிவில்லாமல் நிரந்தரமாக இருக்கக்கூடிய தேவனுடைய சிருஷ்டிகள். as real as our present life on this planet earth. இப்பொழுது நம்ம எப்படி இந்த வாழ்க்கை உண்மையாக அனுபவிக்கக்கூடியதாக நாம் மகிழக்கூடியதாக இருக்கிறதோ, அதை காட்டில் 100 பங்கு அந்த அங்கு நித்திய எருசலேமில் நித்திய காலமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை இருக்கும். So real it will be in New Heaven and New Jerusalem, more real. And on earth, the present earth, God has made Jerusalem to be the center and the capital. இப்பொழுது இருக்கிற பூமியிலே தேவன் எருசலேமை மையமாக வைத்திருக்கிறார். God had set, right, as a center and capital. மையமாகவும் தலைமையாகவும்
வைத்திருக்கிறார். எசேக்கியேல் 5 verse 5, thus says the Lord God, this is Jerusalem. I have set it in the midst of the nations and countries that are round about her. எசேக்கியேல் 5, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதுவே எருசலேம், புறஜாதிகளின் நடுவிலே நான் அதை வைத்தேன், அதை சுற்றிலும் தேசங்கள் இருக்கிறது. In other words, all the nations and their activities are all connected to or related to the center, Jerusalem. எருசலேமை மையமாக வைத்தேன் என்று சொல்லுகிறதுனால அதை சுற்றிலும் மற்ற தேசங்கள் அவைகளெல்லாம் அந்த மையம் இல்லாமல் எப்படி வட்டம் இருக்காதோ அதுபோல எருசலேமை மையமாக பூமியிலே நடக்கிற காரியங்களுக்கெல்லாம் வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Matthew 5:35, Jesus says, Jerusalem, it is the city of the great king. எருசலேம் அது மகாராஜாவின் நகரம் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார். That's upon this earth. So also in heaven, the new heaven, the first man Redeemer, Lord Jesus Christ, he is the head of the new creation. See, எல்லாவற்றையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்னார். Behold, I make all things new. So the beginning of all making all things new is the Lord Jesus Christ rising again from the dead, the resurrection from the dead. He is the first man to be resurrected, the one who destroyed death and risen bodily as the head of the new race of the resurrection order. எல்லாவற்றையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்னவர் எல்லாவற்றையும் புதிதாக்க எப்படி ஆரம்பிக்கிறார் என்றால், முதலாவது சரீரத்தோடு உயிர்த்தெழுந்தவராக எல்லாவற்றும் புதிதாக்குகிறதற்கு ஆரம்பமாக இருக்கிறார். To make all things new, he was the first one, the beginning. He began like, in the beginning God created the heavens and the earth. In order to bring all these things, the beginning he created the heavens and the earth. So the beginning of all making all things new is the resurrection of Jesus Christ. எப்படி எல்லாவற்றையும் முதல்ல ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார்னு முதலாவது அதை குறித்து வாசிக்கிறோமோ அதுபோல எல்லாவற்றையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்னவர் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறதற்கு ஆரம்பமாக இயேசு கிறிஸ்துவை சரீரத்தோடு உயிர்த்தெழச் செய்தார். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல், சரீரத்தோடு உயிர்த்தெழுதல் is the beginning of all things. He is making all things new. புதிதாக்குகிறதற்கு ஆரம்பம் அல்லது முதலாவது செய்கிறது. The first man Redeemer, he is the head of the new creation. He is the head of the heavenly New Jerusalem capital, because God had set, as he has set Jerusalem as a center here upon this earth, there is the New Jerusalem also, which is the capital of eternity. நித்தியத்தில் புதிய எருசலேம் எல்லாவற்றுக்கும் முதன்மையான இடமாக இருக்கிறது. நியூ ஹெவன் இஸ் இட்டர்னல், எவர் அபைடிங். புதிய வானம் என்றென்றைக்கும் இருக்கிறதாக இருக்கும். In Galatians 4:25, Jerusalem which now is, look at that, now is and is in bondage with her children. Jerusalem that is from above is free, which is the mother of us all. இப்பொழுது இருக்கிற எருசலேம் தன் பிள்ளைகளோட அடிமைப்பட்டிருக்கிறாளே. Even now the Jerusalem is so many people are wanting to divide Jerusalem, right? And the contention is going on. இப்பொழுது இருக்கிற ஜெருசலேமுக்கு எத்தனையோ பேர் ஆதிக்கம் செலுத்த அடிமைத்தனத்துக்குள்ளாக இருக்கிறதாக இருக்கிறது. ஆனால் அதற்கு மேலான எருசலேமோ சுயாதீனமுள்ளவள், அவளே நம்ம எல்லோருக்கும் தாயானவள். So for the redeemed people, they are like the Jerusalem is the capital here upon this earth. For the redeemed people, Jerusalem from above is the dwelling place of the capital forever. Hebrews 11 verses 9 to 16. By faith Abraham,
dwelt in the land of promise, as in a foreign country, dwelling in tents with Isaac and Jacob, with heirs with him of the same promise. For he waited for the city which has foundations, whose builder and maker is God himself. But now they desire a better, that is, a heavenly country. Therefore, God is not ashamed to be called their God, for he has prepared a city for them. எபிரேயர் 11:9 விசுவாசத்தினாலே ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல சஞ்சரித்து கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். 16 அதையல்ல, மேலும் அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவனிடப்பட வெட்கப்படுகிறதில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. Hebrews 12:22 speaks about us. You have come to Mount Zion, to the city of the living God, the heavenly Jerusalem. Right? The New Testament saints in Jesus Christ are called, or through their faith, they are invited to come to Mount Zion, unto the city of the living God. So not only Mount Zion, it's called the city of the living God, the heavenly Jerusalem. புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் கிறிஸ்துவுக்குள்ளாக சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும் வரவழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். So 3 things are said there. Heavenly Jerusalem, it's called the city where God dwells, the city of the living God. God is living there, right? And then it's called Mount Zion. சீயோன் மலைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் ஜீவிக்கிறாரா, ஜீவனுள்ள தேவனுடைய நகரம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பரம எருசலேம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். We are called to that place. Our faith has brought us to that place. That's what Jesus meant when he said, John 14:2-3, in my Father's house are many mansions. If it were not so, I would have told you. I go to prepare a place for you. If I go and prepare a place for you, I will come again, receive you unto myself, that where I am, there you may be also. வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். The psalmist saw that so many centuries earlier, Psalm 102, when the Lord shall build up Zion, he shall appear in his glory. கர்த்தர் சீயோனை கட்டி பிறகு தமது மகிமையில் வெளிப்படுவார். இப்பொழுது சீயோனை கட்டி கொண்டிருக்கார். he is building Zion for his people. Then the same Revelation 21 verse 9 onwards, வெளிப்படுத்தல் 21:9 and there came unto me one of the 7 angels, talked with me, saying, come hither, I will show you the bride, the Lamb's wife. And he carried me away in the spirit to a great and high mountain, and showed me that great city, the holy Jerusalem, descending out of heaven from God, having the glory of God. And her light was like unto a stone most precious, even like a jasper stone, clear as crystal. பின்பு அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். அதன் பிரகாசம் மிகவும் விலையுயர்ந்த இரத்தினக்கல்லை போலவும் பளிங்கினொழிய வஜ்ரக்கல்லை போலவும் இருந்தது. And had a wall great and high, had 12 gates, and at the gates 12 angels, and the names written thereon, which are the names of the 12 tribes of the children of Israel. On the east 3 gates, the north 3 gates, south 3 gates, and the west 3 gates. And the wall of the city had 12 foundations,
and in them the names of the 12 apostles of the Lamb. And the city lies foursquare, and the length is as large as the breadth, and he measured the city with a reed 12,000 furlongs. The length and the breadth and the height of it are equal. அதற்கு பெரிதும் உயரமுமான மதிலும் கிழக்கே 3 வாசல்கள், வடக்கே 3 வாசல்கள், தெற்கே 3 வாசல்கள், மேற்கே 3 வாசல்களாக 12 வாசல்களும் இருந்தன. வாசல்களின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். அந்த வாசல்களின் மேல் இஸ்ரவேல் சந்ததியாராகிய 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. அந்த நகரம் சதுரமாயிருந்தது, அதன் அகலமும் நீளமும் சமமாயிருந்தது. அவன் அந்த கோலினால் நகரத்தை அடைந்தான். அது 12,000 ஸ்தாதி அளவாயிருந்தது. அதன் நீளமும் அகலமும் உயரமும் சமமாயிருந்தது. So after the millennium or 1,000 years, then comes the new heaven, new earth. There are wrong teachings, because there's a reference to new heaven, new earth in Isaiah 65. So there are cultists, there are wrong interpreters who say this is the Jerusalem or the new earth is renewed here. No, what is given in Revelation is entirely new. That will happen only after the destruction of this earth, after the 1,000 years of Jesus Christ ruling this earth. Heaven and earth, this present earth, are gone, and then comes the new earth. It's not renewed, but what Isaiah says is a renewed earth, or where there is righteousness dwelling here upon this earth during the time of 1,000 years. ஏசாயா 65:17 சொல்லப்பட்டது, 19வது வசனத்தில் சொல்லப்பட்டது வெளிப்படுத்தல் சொல்லப்பட்ட புதிய வானம் புதிய பூமி அல்ல. அவர் ஏசாயா சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து இந்த மேசியா பூமியில் அரசாளுகிற 1000 வருட அரசாட்சியை குறித்து சொல்கிறார். ஆனால் 1000 வருட அரசாட்சி முடிந்த பிறகு இந்த வானமும் பூமியும், இப்பொழுது காணப்படுகிற வானமும் பூமியும் அழிந்து போக புதிய பூமி புதிய வானமாக தேவன் சிருஷ்டிப்பார். அதனால் வெளிப்படுத்தல் 21-22 இருக்கிறது, இந்த பூமிக்குரியதல்ல, இந்த காலத்திற்குரியதல்ல. So what we read in Revelation 21-22 is not of this earth, it is not something renewed, but totally new heaven. See, the present earth and the heavens are rolled away. Psalm 102 verse 25, of old you have laid the foundation of the earth, heavens are the work of your hands. They will perish, but you will endure. Yes, they will all grow old like a garment, like a cloak. You will change them, they will be changed. But you are the same, and your years will have no end. உம்முடைய வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர். வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியையாயிருக்கிறது. அவைகள் அழிந்து போகும், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகளெல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய் போகும். அவைகளை ஒரு சால்வையைப் போல் மாற்றுவீர், அப்பொழுது மாறிப்போம். நீரோ மாறாதவராயிருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. And Peter says in his second epistle, chapter 3, the heavens and the earth, which are now, the same word are kept store, reserved unto fire against the day of judgment and perdition of ungodly men. But the day of the Lord will come as a thief in the night, in the which the heavens shall pass away with a great noise, and the elements shall melt with fervent heat. The earth also and the works that are therein shall be burnt up. 3:7 இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம்.
New Jerusalem is described here. It's a cube, right? 1,500 miles long, 1,500 miles broad, 1,500 miles height. 1500 மைல்கள் நீளம், 1500 மைல்கள் அகலம், 1500 மைல்கள் உயரம் என்று சொல்லி கனசதுரமாக இது புதிய எருசலேம் விவரிக்கப்பட்டிருக்கிறது. Right. So in comparison to the present, it's million times it's bigger and higher. The number 12 is mentioned 7 times in Revelation 12. There are 12 gates, 12 angels, 12 tribes of Israel, 12 apostles of the Lord, 12 foundations, 12 pearls, 12 cubits wall of the city. 12 வாசல்கள், 12 தேவதூதர்கள், 12 கோத்திரங்கள், 12 அப்போஸ்தலர்கள், 12 அஸ்திபாரங்கள், 12 முத்துக்கள் என்று சொல்லி 12 குறித்து பார்க்கிறோம். And then 7 denotes perfection, 12 denotes divine government. தெய்வீக ஆளுகை உட்பட்டது. Eternal divine government of perfection and God reigns. Right. All the other things are subject to change, and the 12 and the new things of New Jerusalem are unchangeable. As God is, it ever abides. It's a city of the living God. தேவன் வாசம் செய்யும் தேவனுடைய நகரமாக இருக்கிறபடியால் அந்த புதிய எருசலேம் என்று சொல்லப்படுகிறது. எப்பொழுதும் மாறக்கூடாததாக, மாற முடியாததாக, மாற்ற முடியாததாக, நித்தியமாக இருக்கிற தேவனுடைய பரிபூரணம் விளங்குகிறதாக, தேவனுடைய மகிமை விளங்குகிறதாக, தேவன் ராஜ்யபாரம் பண்ணுகிற இடமாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். Verse 21, and the 12 gates were 12 pearls. Every several gate was of one pearl, and the street of the city was pure gold, as it were transparent glass. And I saw no temple therein, for the Lord God Almighty and the Lamb are the temple of it. 21-22 12 வாசல்களும் 12 முத்துக்களாயிருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாயிருந்தது. நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொன்னாயிருந்தது. அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். We find no temple there. The Lord God Almighty and the Lamb are the temple. The Father and the Son are described. No temple. Where is the eternal spirit? Eternal spirit is resident within the people that are brought to be with God. God is tabernacled among men. Hallelujah. தேவன் அவர்களோடு வாசம் செய்கிறார் என்று சொல்லி அங்கு பூமியிலிருந்து மீட்கப்பட்ட அந்த ஜனத்துக்குள்ளாக நித்திய ஆவியானவர் இருக்கிறார். அவர்களே அந்த ஆலயமாக, தேவ ஆலயமாக இருக்கிறது. That's why he says, I saw no temple there, but the redeemed people, they become the very abode of the Holy Spirit. Eternal Spirit is resident within these people. That's why to bring this redeemed people to be with God, to New Jerusalem, to the city of the living God, God created this earth, this heaven. Genesis 1:1. ஆதியாகமம் 1:1 வாசிக்கிறது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று சொல்லப்படுகிறது. இந்த பூமியிலிருந்து, இந்த மண்ணிலிருந்து ஒரு மனிதனை உருவாக்கி அவர்கள் மூலமாக ஆட்டுக்குட்டியானவர்கள் இரத்தத்தால் மீட்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் நித்தியமாக வாசம் செய்யும்படியாக நித்திய தேவன் நித்திய ஆவியானவருக்கென்று உருவாக்கினதர் அந்த அவர்களை அங்கு புதிய எருசலேமுக்கு கொண்டு வருகிறார். ரைட். அதனால் தான் இங்கே வாசிக்கிறோம், தேவாலயத்தை நான் காணவில்லை. இங்கு பூமியிலிருந்து, காலத்திலிருந்து
மீட்கப்பட்டவர்கள் அங்கு தேவனுடைய ஆலயமாக இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர், நித்திய ஆவியானவர் அவர்களுக்குள்ளாக வாசம் செய்கிறார். அதனால்தான் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், ஆட்டுக்குட்டி இருவரும் பரிசுத்த ஆவியானவரை அவர்களுக்குள்ளாக, மீட்கப்பட்டவர்களுக்குள்ளாக இருக்கிறார். பிதாவும் குமாரனும் இருக்க திருத்துவ தேவனோடு இணைக்கப்பட்ட ஜனங்களாக, they don't become gods but they become the very children of God forever. அதனால் தேவனோடு இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு கூட்டத்தை, அப்பேற்பட்ட மீட்பை அடையும்படியான ஒரு கூட்டத்தை தனக்கென்று சம்பாதித்து கொள்ளவே தேவன் இந்த பூமியையும் இந்த வானத்தையும் சிருஷ்டித்தார். See, Genesis 1:1 is the question why is answered in the book of Revelation 21:22. வெளிப்படுத்தல் 21:22 தான் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்றதற்கு எதற்காக என்ற கேள்வி வரும் என்றால் அதற்கேற்ற பதிலை வெளிப்படுத்தல் 21:22 காண்கிறோம். அந்த வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர் அவருடைய நித்திய நோக்கத்தை நிறைவேற்றி இந்த பூமியின் மண்ணிலிருந்து மனிதனை உருவாக்கி அப்பேற்பட்ட நித்தியத்திற்கென்று, தனக்கென்று, காலத்திற்கென்று கொண்டு வரும்படியாக, காலத்தினின்று கொண்டு வரும்படியாக, அவர்களுக்குள்ளாக நித்திய ஆவியானவர் வாசம் செய்யும்படியாக, தேவனோடு அவர்கள் சேர்ந்திருக்கும்படியாக, நித்திய மகிமையை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக, தேவனுடைய புத்திரர்களாக இருக்கும்படியாக அப்பேற்பட்ட ஒரு கூட்டத்தை ஆயத்தம் பண்ணுவதற்காகவே எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். 12 வாசல்களும் 12 முத்துக்களாக இருந்தன. The 12 gates were 12 pearls. Right. Pearl speaks, it has a spiritual meaning. Pearl speaks of redemption. முத்து என்று சொல்லும் பொழுது அது மீட்பை காட்டுகிறதாக இருக்கிறது. And only the redeemed people will be there. Right. No unredeemed person will be there. Not because I have done sacrifice, not because I have been a great philanthropist, giving away everything, charity, எதனையோ தான தர்மங்கள் பண்ணுறதுனால, நல்லவனாக இருக்கிறதுனால, எல்லாவற்றையும் எல்லாருக்கும் கொடுத்ததுனால, அவைகளின் மூலமாக நான் அந்த இடத்தை அடைகிறதில்லை. மீட்கப்பட்டவனாக, ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டவனாக அவர்கள் மட்டுமே அந்த இடத்தை அடைய முடியும். அதுதான் முத்துன்றது. Remember, Jesus spoke about the kingdom of heaven, Matthew 13:45. மத்தேயு 13:45 இயேசு கிறிஸ்து முத்தை குறித்து சொல்கிறார். Again, the kingdom of heaven is like a merchant in search of fine pearls, who, on finding only one pearl of great value, went and sold all that he had and bought it. லோகராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலையுயர்ந்த ஒரே ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். Here the merchant is not that we sacrifice everything in order to get into heaven. No, it's ulta, it's wrong, it's the other way. The merchant, he comes seeking. The Lord Jesus Christ comes, right? He is the great merchant. He owned everything. He is the owner of everything. Wealthy person. வானத்துக்கு பூமிக்கும் அவரே எல்லாவற்றையும் சுதந்திரத்து கொண்டவர், அவருடையது. அவரே வியாபாரியாக இருக்கிறார். தேடுகிற வியாபாரி எதற்கு? நல்ல முத்தை தேடுகிறது. Search of good pearls. He finds only one pearl of great price. ஒரே ஒரு முத்து, விலையுயர்ந்த முத்து. He alone could see the value of the human soul. He alone could see the value of what he can do in that soul. Right? He goes and sells all that he had in order to buy that pearl. தனக்கெல்லாம் எல்லாவற்றையும் விற்று எல்லாவற்றையும் பிதாவோடு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், thought it not robbery to be equal with God, but made himself of no reputation.
எல்லாவற்றையும் விட்டுவிட்டார். And took upon himself the form of a servant. அடிமையின் ரூபம் எடுத்து. Right. சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். Purchasing in order that he might purchase with his own blood. That we can't, useless beings as we are. Right. In order to redeem, to transform us, to translate us as redeemed people, as a pearl of great price. This merchant alone could see one pearl of great value. Right? Only one pearl, only one church, company of redeemed people together, one body of Christ. Right? Why described as a pearl redemptive work? Right? When God created this heaven and the earth, He knew pretty well. This is how He planned. As I said earlier, if you want to build a car, you have the imagination, everything, but it takes time to go one after the other, one after the other. So also when God created this, the purpose of God was not revealed, but now in Jesus Christ, right, as the first person to die and to rise again, behold, I make all things new. எல்லாவற்றையும் புதிதாக்குறேன் என்று சொன்னவர், அந்த புதிதாக்குறவருடைய ஆரம்பமாக பழையன எல்லாவற்றையும் முடிக்கும்படியாக மரணத்தை பரிகரித்து ஜீவன் அழியாமையும் சாவாமையும் கொண்டு வந்தார் அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக. The head of the new race. Right. Right. The pearl is absolutely a gift of nature on which man cannot improve. முத்து என்று சொல்லும் பொழுது தானாக உருவாகுகிறதை தவிர அதை முத்தை வைத்து மனுஷனுடைய யுக்தியினால், மனுஷனுடைய சாதனையினால் அதை முத்தாக உருவாக்குகிறதில்லை. I'm not talking about cultured pearls. So we have some these days cultured pearls. Man is a duplicator of all things, But in original, the pearl is not made in with human hands. The pearl is found in the depths of the sea. Pearl is a symbol of purity. தூய்மையை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. That redeemed people will be the symbol of purity. Right? The pearly gates means nobody can enter without purity, without holiness. No man shall see the Lord. Right? And also harmony, நல்லிணக்கம். This is what Jesus prayed in John 17, that they all may be one. As thou, Father, art in me, I in thee. They also made one in us. பிதாவே, நான் உம்மிலும் நீர் என்னிலும் இருப்பது போல. Father and Son cannot be separated. They also made one in us. நமக்குள்ளாக, நம்மோடு அவர்களும் ஒன்றாக இணைக்கப்படும்படியாக. What a eternal purpose for which the Son of God came. Eternal purpose which God created everything. Eternal purpose in which you and I are involved as redeemed people. Don't look at the now. Look at what God has for you. இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை சந்தர்ப்பத்தெல்லாம் பார்க்க வேண்டாம். இப்பொழுது இருக்கிற பயங்கரத்தெல்லாம் விட்டு விடுவோம். கர்த்தர் நமக்காக என்ன செய்து வைத்திருக்கிறார், நமக்காக எதற்காக நம்மை ஆயத்தப்படுத்துகிறார் என்பதை பார்ப்போம். Our God is able. Behold, I make all things new. He has made us new in Christ Jesus. நான் எல்லாவற்றையும் புதிதாக்கிறேன் என்று சொன்னவர், அந்த புதிதாக முதற் பேரானவராக எழுந்த கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை முதலாவது புதிதாக்கி இருக்கிறார், புதிய மனிதனாக ஆக்கி இருக்கிறார். Right. So pearl is a symbol of purity, a symbol of harmony, and also it's a symbol of humility. முத்து என்று சொல்லும் பொழுது தூய்மையும் நல்லிணக்கத்தை மட்டுமல்ல, பணிவை தாழ்மையை காட்டுகிறதாக இருக்கிறது. Right. So it is made, the pearl is made inside the oyster, not with human hands at all. It is made naturally deep in the depths of the sea. No interference from man. மனிதனுடைய கரத்தினால் அல்ல, எந்த கரத்தினாலும் அல்ல. பூமியின் கடல் ஆழத்துக்குள்ளாக இருக்கிற அந்த சிப்பிக்குள்ளாக உருவாக்கப்படுகிறது தான் முத்து. Right. Pearl is not man's making, it's all of God. When it is said pearl, think of redemption. We can't push ourselves into that place.
It's God's way of redemption. தேவனுடைய மீட்பு. தேவன் நமக்காக இறங்கி வருகிறது. நாம் நம்மை நாமே உயர்த்தி கொண்டு அங்கே போகிறதில்லை. நான் நல்லதை செய்தேன், இதை செய்தேன், அதை செய்தேன், இதை கொடுத்தேன், இவைகளெல்லாம் that not acceptable to God. Pearl is not made by man. God is making. It's also that's why it's there spoken of in heaven, in the new heaven, new earth, new Jerusalem, right? Jerusalem, New Jerusalem, the gates are like gates of pearls. That means redemption. It's all of God's redemption. Only the redeemed people can go there. Right? So it's not of man's ability, man's wisdom, right? Today man is trying to go to space, about 400 kilometers up from the earth. Is that the space station? Man is trying to go there. That's all. He thinks no end of himself. Right? Think of billions and billions of miles away, the galaxies, beyond all that man can imagine or ever have access. God's word says, even if you build your nest in the stars, from thence I will push you down. நட்சத்திரங்களுக்குள்ள அவனோட கூட்டை கட்டினாலும் அங்கிருந்து உன்னை தள்ளுவேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் வேதத்தில். Very soon we are going to see the satellites, just all the satellites crumbling down and falling upon this earth. வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். All the satellites will fall. What will happen to our communication, right? Those that are upon this earth at that time will realize. இப்போ எல்லா சேட்டலைட்ஸும் கீழே விழும்போது என்ன மனிதனோடு எப்படி தொடர்பு கொள்ளுகிறது, ரைட்? ஸோ இட்ஸ் ஆல் ஆஃப் காட். தட்ஸ் வாட் த பைபிள் இஸ் ஆல் அபவுட். In the beginning God created. What for? To bring a people for himself for eternity. That's how the Bible ends. பைபிள் ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்குது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி சிருஷ்டித்தார். எதற்காக? தனக்கென்று ஒரு கூட்டத்தை நித்தியத்திற்கென்று கொண்டு வருவதற்காக. புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம். Are you in that group? அந்த கூட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்களா? நம்மளுடைய சொந்த ஞானம் இல்லை, நம்மளுடைய பலன் இல்லை, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினால் வருகிற கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய மீட்பு, அவருடைய இரத்தத்தால் கழுவப்படுகிறது. மீட்கப்பட்டவர்கள் தான் சீயோனுக்கு வருவார்கள். ஸோ இட்ஸ் ஆல் ஆஃப் காட். ஃபர்ஸ்ட் செலெக்ஷன். எப்படி தேவன் தெரிந்து கொள்கிறார் என்பதை பார்க்கிறோம். One pearl is found out of 1,000,000 oysters. சிப்பிகள் பூமி கடல் அடியில் லட்சமாக இருக்கும், நிறைய சிப்பி இருக்கும் ஆழ்கடலுக்கு போகும்போது. ரைட். சிப்பி எடுத்து படித்து உள்ளே திறந்து பார்த்தா அதுக்குள்ளுக்குள்ளே கொஞ்சம் மாம்சம் இருக்கும். அந்த நத்தைன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இருக்கும். முத்து இருக்காது. ஆயிரமாக சிப்பி இருந்தால் கூட கொஞ்ச நாள் ஆச்சுன்னா நாத்தாண்டிக்கும். ஆனால் ஒரு முத்தை பார்க்குறதுனாக்க லட்சம் கோடி ஒரு முத்து எடுக்கிறது அவ்வளோ கஷ்டம். அந்த redeemed person is like that. மீட்கப்பட்டவன் ஆயிரம் லட்சமான ஜனங்களுக்கு மத்தியில் ஒருத்தனாக ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். இட்ஸ் நாட் மேன்ஸ் மேக்கிங். இட்ஸ் ஆல் ஆஃப் காட். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். நம்ம சுற்றி பார்ப்போம், எத்தனை பேர் நம்ம போல ஞானவான்கள் இருக்காங்க, நம்மளை காட்டிலும் ஞானவான்கள், புத்திசாலிகள், சாதுரியமுள்ளவர்கள், திறமசாலிகள், அதிகமாக படித்தவர்கள், மேன்மை உள்ளவர்கள், வசதி உள்ளவர்கள், எத்தனையோ பேர் இருக்காங்க. We see, look around, and we see so many people, thousands of people better than us, better qualified, better knowledge, better experience. They're all in so many ways better than us all, but we are nothing. The only thing that we can boast is, God has chosen me. God has selected me. Elect according to the foreknowledge of God the Father. தேவனுடைய முன்னறிதலின்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. பேதுரு சொல்லுகிறார். Paul says, chosen in Christ before the foundation of the world. பவுல் சொல்லும்பொழுது எபேசில் சொல்லுகிறார்,
எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் கிறிஸ்துவுக்குள்ளாக முன்னறிந்து கொள்ளப்பட்டோம், தெரிந்து கொள்ளப்பட்டோம். உலகத் தோற்றத்திற்கு முன்பதாகவே. We read as we open the Bible in Genesis, in the beginning God created. Why God created? Oh, it's there. God has chosen me in Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் என்னை முன்னறிந்தார். Like only one pearl is found in millions of oysters, so God thought of me among millions and millions of people whom I think to be better than myself. என்னை விட இன்னும் எத்தனையோ விதத்தில் நல்லவர்கள் என்று சொல்லக்கூடிய மேன்மையானவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் விட்டு தேவன் என்னை தெரிந்து கொண்டார். உலகத் தோற்றத்துக்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள்ளாக என்னை நியமித்திருந்தபடியால் அவருடைய நித்திய மீட்புக்கு, அவருடைய மகிமைக்கென்று. The pearl is all of God, not man's making. மனிதனால் உண்டாகிறது இல்லை முத்து, தேவனால் உண்டாகிறது. ரட்சிப்பு, மீட்புன்றது மனிதனால் வருகிறதே அல்ல, தேவனால் வருகிறது. அது தேவனுடைய முன்னறிதலின்படி. முதலாவது God's selection. The pearl is found out of millions of oysters. ஆழ் கடலில் போய் தேடி தேடி கூடையாக எடுத்துகிட்டு வருவாங்க, ஒரு முத்து கூட கிடைக்காது. Right. Same way, one pearl is found out of a million oysters. Paul, writing to Corinthians, he says, "You see your calling, brethren, not many after the flesh, not many wise, not many noble are called. God has chosen the foolish things of the world to confound the wise. God has chosen the base things of the world to confound them that are mighty. God has chosen the weak things of the world to confound them that are mighty. That no flesh should glory, but him that glorieth, let him glory in the Lord." மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தருக்குள்ளாகவே மேன்மை பாராட்டும்படியாக. அநேக நம்மை விட மேன்மையானவர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் எல்லாரையும் இல்லை, தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். First of all, the selection. One pearl is found out of a millions of oysters. You are one among the millions today. It's a redeemed person in the Lord Jesus Christ, by the Lord Jesus Christ. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினால் மீட்கப்பட்டவனாக நாம் காணப்படுகிறோம். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Not only the selection, but also the salvation. The pearl is not man's making, it's all of God. The second is the salvation. Oyster is taken out from the depths of the sea. அந்த சிப்பி கடலினுடைய ஆழத்திலிருந்து, கடலினுடைய ஆழம்னு சொல்லும்போதே பயமாக இருக்கு. It's very frightening to see the sea, right? However much one knows swimming and however great he be in swimming. No. The sea is the master. He can't master the sea. Even the best swimmer is dreading the sea. ஆழ்கடல்னு சொல்லும்பொழுது எல்லோரும் பயப்படத்தக்கது. அதிலிருந்து ஒருத்தனும் மீள முடியாது. அந்த ஆழ்கடலினுடைய ஆழத்திலிருந்து அந்த சிப்பியை எடுக்கிறார்கள். அந்த சிப்பிக்குள்ளாக ஒரு முத்து. Man's sin is like the depths of the sea. மனிதனுடைய பாவம்னு சொல்லும்பொழுது கடலை போல ஆழம். அந்த பாவ கடலில் விழுந்தவர்களை தேவனை தவிர வேறு யாரும் மீட்கிறதுக்கு வழி இல்லை. The oyster is taken from the depths of the sea, from the sea of sin. From the depths of the sea of sin, we are taken out. All glory to God for His wonderful salvation. பாவ கடலிலிருந்து வேறு எந்த விதத்திலையும் மீள முடியாது. பாவம்ன்றது மனிதனை எப்படியாக ஆண்டு கொள்ளுகிறது. The sea swallows everybody. It has no respect of persons. So also sin rules over all people. Right?
எப்படி கடல் எல்லாரையும், எப்பேற்பட்ட மாலுமியாக இருந்தாலும், எப்பேற்பட்ட சாதுரியனாக இருந்தாலும், வீரனாக இருந்தாலும், எப்படி அந்த கடல் எல்லாரையும் விழுங்குகிறதோ, அதுபோல் பாவக்கடல் எல்லா மனிதனையும், படித்தவனோ வசதி உள்ளவனோ பணக்காரனோ ஏழையோ ராஜாவோ யாராக இருந்தாலும் பாவக்கடலிருந்து மீள முடியாதபடி பாவம் மனிதனை ஆட்கொள்ளுகிறது, ஆண்டு கொள்ளுகிறது, அவனை விழுங்குகிறது. பட் தி oyster is taken out from the depths of the sea. எப்படி அந்த சிப்பியை அந்த ஆழத்திலிருந்து, இட்ஸ் நாட் ஃபவுண்ட் ஆன் த சர்ஃபேஸ். கடல் மேலெழுந்தவாரா கடலோரமாக எங்கேயுமே இந்த முத்துக்களை எல்லாம் பார்க்க முடியாது, சிப்பிகளை எல்லாம் பார்க்க முடியாது. ஆனால் ஆழ்கடலில் அன்டிஸ்டர்ப்டு ஏரியா, அங்கிருந்து தான் இந்த சிப்பிகளை எடுக்க முடியும். ரைட். And God has taken us out from the depths of sin, however deep the sin be. One man who came to hear the gospel, he asked the preacher at the end of the meeting, how deep was the fall of man? ஒரு சுசேஷ கூட்டத்தில் மனம் திரும்பி வந்த ஒருவர் இந்த பிரசங்கியார் இடத்துல கேட்டார், மனிதன் பாவக்குழியில் விழுந்தானே, அந்த பாவக்குழி எவ்வளோ ஆழமானது என்று சொல்லி. That preacher thought for a minute and smilingly he said, only eternity will reveal that. I can't tell you that now. அவர் அந்த பிரசங்கியார் சொன்னார், இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்ல முடியாத நிலையில் இருக்கிறேன், நித்தியத்தில் தான் அது விளங்கும். How true it is, isn't it? Nobody, sin is so personal and it is so deep to do with our soul. We can never know how far we were separated from God. Right? தேவனிடத்திலிருந்து நாம் எவ்வளவாக பிரிக்கப்பட்டிருந்தோம் பாவத்தினால அறிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் பாவம்ன்றது நம்முடைய ஆத்தும பாவம். Right? So deep was the sea of sin into which we had fallen. Yet God was rich in His mercy, for His great love wherewith He loved, He had redeemed us from the depths of the sea of sin. இருந்தாலும் தேவன் ஐஸ்வர்யத்தில் இரக்கத்தில் ஐஸ்வர்யமாக இருக்கிற கர்த்தர் தேவன் நம்மேல கிறிஸ்துக்குள்ளாக அன்பு வைத்து அந்த பாவ குழியிலிருந்து, அந்த பாவ கடலிலிருந்து நம்மை தூக்கி எடுத்தார். அவருடைய ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரம். His grace, it's His salvation. ரட்சித்தார், அவர் எடுத்தார் பாவத்திலிருந்து. Praise God. The wages of sin is death, but the gift of God is eternal life through Jesus Christ our Lord. பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக வருகிற கிருபையின் வரமோ நித்திய ஜீவன். Pearl is not man's making, it's all of God. So salvation is the offer of God. Not only the selection and salvation, but thirdly comes the separation. Pearl is not man's making, it's all of God. The separation is of God. From the depths of sin, but once the oyster is taken out, never more to be thrown back into the sea. Right? அதிலிருந்து எடுக்கப்பட்டாலும் மறுபடியுமாக கடல்லே கொட்டுவதில்லை. ரைட்? அந்த அதிலிருந்து அந்த முத்தை எடுக்கிறதுக்கு பிரித்து பார்த்து முத்து அந்த ஆஸ்டர்லேருந்து சிப்பிலேருந்து எடுக்கப்படுகிறது. ஸோ காட் செப்பரேட்ஸ் from the people of the world. Right? Its separation is very, very important. Right? Separation only makes us to be separated from the world, but separated unto God. It has a twofold meaning. பிரித்தெடுக்கப்படுதல் என்று சொல்லுகிறது ரெண்டு அர்த்தம் கொண்டது. ஒன்று, உலகத்தினின்று பாவத்தினின்று மற்றவர்களிடத்திலிருந்து பிரித்து எடுக்கப்படுதல், ஆனால் தேவனோடு சேர்த்துக்கொள்ளும்படியாக பிரித்தெடுக்கப்படுதல்.
ஒன்றிலிருந்து பிரித்து இன்னொன்று சேர்க்கப்படுகிறது, தேவனோடு சேர்க்கப்படுகிறது. செப்பரேஷன் டு காட், separation from the world, right? This is what the pearl, it's separated from the depths of the sea, but separated unto the merchant who has purchased. அந்த நல்ல வியாபாரி அந்த கடலிலிருந்து ஆழத்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட்டு அந்த வியாபாரிக்கு சொந்தமாகிறது போல, and God has separated us from the world unto himself, redeemed the people of the Lord, forever separated unto God. Fourthly, pearl is not man's making, it's all of God because of the suffering. பாடு அனுபவிப்பதனால இது தேவனால் உண்டானதே அன்றி மனிதனால் உற்பத்தியானதல்ல இந்த முத்து. Pearl is never formed outside, but it's always formed inside the oyster through a lifelong process, a process of suffering. ஒரு முத்து என்று சொல்லும் பொழுது அது எப்படி உருவாக்கப்படுகிறது என்று பார்க்கும்பொழுது ஆழ்கடலில் சிப்பிக்குள்ளே லட்சக்கணக்கான சிப்பியில் ஒரு சிப்பியில் தான் இருக்கும், இருந்தால் கூட அது எப்படி அந்த முத்து உருவாக்கப்படுகிறதுனாக்க ஒரு நாளில் வர்றதில்லை, ஒரு நாள் 2 நாள் 3 நாள் இல்லை, எத்தனையோ வருஷங்கள் ஆகிறது. எப்படின்னாக்க அதுக்குள்ள ஒரு சின்ன ஜீவன் இருக்கு. அந்த ஜீவன் கஷ்டத்தின் மூலமாக through a lifelong process of suffering, it comes out to be a pearl. Right. The organic matter inside the oyster is closed very tightly, but in spite of that, because of the water going, non-microscopic grains of sand will get inside the oyster. That causes the irritation to the little organism inside. And so it secretes a kind of a fluid, and the fluid, like when something gets into our eyes and because of the irritation, our eye automatically secretes water to wash out the irritant. So also the oyster secretes a kind of a fluid, and that gathers around that little grain of sand more and more and more and more. It goes on for years and years, and then comes the out of the lifelong suffering that it endures, like as if the oyster is weeping because of the irritation, because of the suffering. அந்த சிப்பிக்குள்ளாக அதனுடைய தண்ணீருக்குள்ளே இருக்கிற கண்ணுக்கே தெரியாத, மைக்ரோஸ்கோப்லாம் பார்க்க முடியாத அதனுடைய மணல், அவ்வளோ சிறிய மணல் உள்ளே போகும்போது, சிப்பிக்குள்ளே போகும்போது அது தன்னை உறுத்துகிறதாக, வேதனைக்குள்ளாக அது ஆகும்போது அது ஒரு திராவகத்தை உண்டு பண்ணுது. அது குழன்னு இருக்கிற அந்த திராவகம் அந்த போய் அது மணலோடு சேர்ந்து 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 ஒரு நாளில் 2 நாளில் எத்தனையோ வருடங்களாக அது உருவாகி கடைசியில் அது உருண்டு அதற்கு ஒரு அழகான சிப்பியாக. நம்முடைய கண்ணுக்கு ஏதாவது ஒரு தூசி விழுந்துட்டால் எப்படி கண்ணிலிருந்து தண்ணீர் வருகிறதோ, தண்ணீர் தானாக சுரக்கிறதோ, அதுபோல் அந்த ஆழ்கடலில் இருக்கிற அந்த சிப்பிக்குள்ளாக அந்த பார்க்கவே முடியாத அளவுக்கு சின்ன தண்ணிக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன மணல் போகும்போது அப்பேற்பட்ட உறுத்துதல் இருக்கணும். அதனால் அது இந்த திராவகத்தை சுரக்க 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 இது 1 நாளில் 2 நாளில் வருஷக்கணக்கில் ஆகிட்டுருக்கும். ஸோ லைஃப் லாங் சஃபரிங், லைஃப் லாங் ஷெட்டிங் ஆஃப் டியர்ஸ், and that turns out to be a beautiful pearl, all of God. அது ஒரு பெரிய முத்தாக தேவனால் உண்டானதாக இருக்குது, மனுஷனுடைய கரமே இல்லை. See, beautiful. God is not a fool to say the pearly gates, right? தேவன் நம்ம முட்டாள்தனமாக எதையோ ஒரு விவரிக்கிறதுக்காக அதெல்லாம் ஒவ்வொரு வாசலும் முத்துக்களானதுன்னு சொல்லலை. அதில் அர்த்தம் இருக்கிறது. It's a beautiful meeting. How we may not think great of our salvation, our redemption. நம்முடைய மீட்பை குறித்து நம்ம எண்ணி பார்க்காம இருக்கலாம்.
ஒரு நாளைக்கு மறிக்க போகிறோம், ஒரு நாளைக்கு பரலாம் போகிறோம். நோ, God wants us to see how great He is in our lives, right? The redeemed. See, redemption, such an eternal God with plan, with an eternal purpose. He laid the foundation of the earth. ஒரு நித்திய நோக்கத்தோடு நம்முடைய தேவன் ஒரு ஆரம்பித்தார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஏதோ நடந்தது, இதெல்லாம் நடந்தது, கட்டுக்கதை இல்லை, கற்பனை இல்லை. God is in control over every bit, every minute detail. Praise God. Pearl is formed inside the oyster through a lifelong process of suffering. That's what we are. We are being made out to be a pearl for God, for God's glory. தேவனுடைய மகிமைக்கு என்று நாம் சிருஷ்டிக்கப்படுகிறோம். So suffering comes our way. You know, Hebrews chapter 2 verse 9 says, we see Jesus, who was made a little lower than the angels for the suffering of death, crowned with glory and honor. Where the suffering leads to glory and honor, that he by the grace of God should taste death for every man, for you and for me. It became him for whom are all things, and by whom are all things, in bringing many sons unto glory, that means you and me, to make the captain of their salvation perfect through sufferings. He became the captain of our salvation only through sufferings. For both he that sanctifies and they who are sanctified are all of one God, for which cause he is not ashamed to call them brethren. எபிரேயர் 2, என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராகப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி, ரைட்? தேவனுடைய கிருபை அப்படிதான். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் தேவன். தம்மால் அவரே சிருஷ்டித்தார், வேற யாரும் இல்லை. தம்மாலேயும் தமக்காகவும் எல்லாவற்றையும் தனக்காகவே சிருஷ்டித்தார். அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாக இருந்தது. This captain of our salvation is at the right hand of God, interceding on our behalf. இந்த ரட்சிப்பின் அதிபதி இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய வலது பார்சத்தில் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார். அந்த இடத்தை எப்படி அடைந்தார்? உபத்திரவங்களின் மூலமாக பூரணத்துக்கு வந்தார். That place of perfection he attained through sufferings, right? The pearl does not become a pearl if that doesn't go through the irritation. அந்த முத்தாக அந்த உருவாகிறதுக்கு காரணம் அந்த அனுபவத்தின் மூலமாக. அந்த உபத்திரவம் இல்லைனாக்கா அது முத்தாவே வராது. It will just be an oyster, that's all. It's only the irritation, it's only the suffering, it's only the suffering that perfects us to be qualified, right? Through the sufferings. The captain of our salvation became perfect through the sufferings. இந்த ரட்சிப்பின் அதிபதி உபத்திரவங்களினால தான் பூரணத்திற்கு வந்தார். மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். நமக்கு வருகிறது த்ரோண்டு உபத்திரவம், ரைட்? உபத்திரவத்தை எதற்காக தேவன் அனுமதிக்கிறார் நம்ம சிந்திக்கிறதில்லை. நம்முடைய ரட்சிப்பினுடைய மகிமையை நம்ம உணர்றதில்லை, ரைட்? பட் தட்ஸ் வேர் காட் இஸ் glorified. See what God's word is saying here? It became him for whom are all things, by whom are all things. தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர். அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் நம்மளெல்லாம் இந்த மகிமைக்கு கொண்டு வரணும்னாக்க அப்பேற்பட்ட உபத்திரவத்தின் மூலமாகத்தான் கொண்டு வர முடியும். Whatever that suffering be, right? Whatever that suffering be, right? We are called only through that we can attain to perfection. Only through that we can be made
we can be brought. I don't mean to say it so, don't get me wrong. I don't mean to say the church has to go through suffering or the persecution or the tribulation. No. உபத்திரவ காலம் மூலமாகத்தான் சபை போகணும்னு நான் சொல்லலை. நோ ஐ பிலீவ் இன் தி ப்ரீ ட்ரிபுலேஷன் ராப்சர். 7 வருட உபத்திரவ காலத்துக்கு முன்பாகவே சபை எடுத்துக்கொள்ளப்படுவோன்னு நான் விசுவாசிக்கிறேன். What I mean to say is, whatever that God has allotted for us, right? A little bit of suffering here and there, suffering for the gospel, suffering, can be physical, mental. So many sufferings come, right? Paul says in Romans 8, 8வது அதிகாரத்தில் ரோமரில் சொல்கிறார் பவுல், உபத்திரமோ வியாபகுலமோ பஞ்சமோ பட்டயமோ, we are more than conquerors through him that loved us. இவைகள் மூலமாக ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களுமாகிய யாவரும் ஒருவரால் உண்டாயிருக்கிறார்கள், ஒரே தேவனால. இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல். சகோதரர், we are brought into the family of God. The pearl belongs to that merchant who has bought it. Hallelujah. What a glory that awaits us. The pearl of great price speaks of our redemption, redeemed by the blood of the Lamb, redeemed for his child I am, forever I am. Right? Jesus said, I am the door, by me if any man enter in, he shall be saved and find pasture. Pearly gates never shut. Right? Speaks of salvation through Jesus Christ to all. And the உத்துகளாகிய வாசல்கள் எப்பொழுதுமே மூடப்படுகிறதில்லை. ரிடெம்ஷன் இஸ் ஃபார் ஆல், எல்லோருக்காகவும் மீட்பு இயேசு கிறிஸ்து மூலமாக. The pearly gates are there, 3 gates on east, west, north, south. கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு 4 பகுதிகளிலும் 3 வாசல்கள். Right? Gospel for all. Right? Upon this earth we have 4 directions, east, west, north, south. இந்த பூமியில் நமக்கு 4 திசைகளும் உண்டு. 4 திசைகளிலிருந்தும் எல்லாரும் வரும்படியாக வானத்திலிருந்து இறங்கி வந்தார் இயேசு கிறிஸ்து. ரைட். We have a funny wrong idea in India. இந்தியாவில் இருக்கிற நமக்கு நிறைய பேருக்கு தவறான அபிப்பிராயம் உண்டு. இயேசு கிறிஸ்துனா அது வெள்ளையன் கொண்டு வந்தது. வெள்ளையனுக்கு தான் இயேசு கிறிஸ்து இப்போ அதிகமாக தேவையாக இருக்குது. இயேசு கிறிஸ்து வெள்ளையன் இங்கிலாந்துலேருந்து வரல, அமெரிக்காலேருந்து வரல. ஜீசஸ் கிரைஸ்ட் டிட் நாட் கம் ஃப்ரம் தி யூரோப் ஆர் ஃப்ரம் USA. ஜீசஸ் கிரைஸ்ட் கேம் ஃப்ரம் அஸ். ஹல்லேலூயா. ஹி இஸ் க்ளோசர் டு அஸ். நம்மிடத்துலேருந்து வந்தார். ஹி வாஸ் அன் ஏஷியன், ஆசியா கண்டத்தை சேர்ந்தவர். ஹி கேம் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் தி எர்த், கேம் ஃப்ரம் above டு த சென்டர். மேலிருந்து வானத்திலிருந்து இறங்கி வந்தார் எல்லோருக்காகவும், கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு எல்லாருக்காகவும். இயேசு கிறிஸ்து, in order to give redemption. Pearly gates on all the 4 sides, whosoever will may come. எல்லோரும் வரும்படியாக 3 வாசல்கள். Never shut, always open. Praise God. But only the redeemed can enter. The pearly gates, the gates of redemption, they are. Only the redeemed can enter. அனுபவம் உள்ளவர்கள் மட்டுமே அதன் வழியாக போக முடியும். Isaiah spoke about it in 51:11. Therefore the redeemed of the Lord shall return and come with singing unto Zion. Everlasting joy shall be upon their heads. They shall obtain gladness and joy, and sorrow and mourning shall flee away. அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், யாரும் இல்லை, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்பி வருவார்கள். சியோனுக்கு நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். இதுதான் பாடலாக பாடுறோம். This is what we sing. Therefore the redeemed of the Lord shall return and come with singing unto Zion, and everlasting joy shall be upon their heads.
Therefore the redeemed of the Lord shall return and come with singing unto Zion, and everlasting joy shall be upon their heads. They shall obtain gladness and joy, and sorrow and mourning shall flee away. Therefore the redeemed of the Lord shall return and come with singing unto Zion, and everlasting joy shall be upon their head. Amen. Hallelujah. நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். பாடுறோம் இல்லையா, அநாதி தேவனுன் அடைக்கலமே, நித்திய மகிழ்ச்சி தலையின் மேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். Hallelujah. Salvation He has provided is so very complete, eternal, that no one can add or take away anything. It's all of God. ரட்சிப்பு தேவனால் வருகிறது, தேவனிடத்திலிருந்து வருகிறது. அவர் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக வைத்திருக்கிற ரட்சிப்புக்கு நாம் எதையுமே கூட்ட முடியாது, குறைக்கவும் முடியாது. நித்திய மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார் அவருடைய இரத்தத்தினால. ரைட். Jesus said, Behold, I give unto you power to tread upon serpents and scorpions, and over all the power of the enemy. Nothing shall by any means hurt you. Notwithstanding, in this rejoice not that the spirits are subjected to you, but rather rejoice because your names are written in heaven. தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுங்க. உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுனால சந்தோஷப்படுங்கள். கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள். Rejoice because your names are written in heaven. Praise God. The street of the city was pure gold, as it were transparent glass. Doesn't matter if you don't have gold upon the nose or the ear or on the neck, on the fingers. Doesn't matter. மூக்கிலையும் காதுலேயும் கழுத்துலேயும் கையிலையும் பொண்ணு இல்லைன்னா பரவாயில்ல. The gold is going to be under your feet. The street of the city was pure gold. கொஞ்ச நாளைக்கு முந்தி கோல்டுன்னு சொல்லிட்டு இரும்பு சேர்த்தாங்களாம். We heard about a company, selling gold, and it was all full of iron. They had to close down the shop. Not like that. Pure gold. This kind of pure gold you can't find anywhere else. It's all divine. It will be under your feet. Hallelujah. The day is coming very soon when upon this earth, all the gold and silver will be of no use at all. People will be hungry. They will have a lot of jewels, but their hunger won't be satisfied with the gold. They can't eat gold. They won't be able to fetch anything out of that gold and silver. The days are coming very soon. God's word says that. They'll cast their silver and gold the streets. It's of no use. Right? Their silver and gold cannot obtain their salvation. Don't put your estimation or don't put your expectation on the gold and silver, but put your expectation on the redemption that God has given you in Jesus Christ. இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிற மீட்பு மேலே உம்முடைய நம்பிக்கையை வைக்கணும். அவருக்குள்ளாக இருக்கிற அந்த பாக்கியத்தை அடையணும். பொன் மேலும் வெள்ளி மேலேயும் நம்ம நம்பிக்கை வைத்தோம் என்றால் அதனுடைய மதிப்பு இல்லாத காலத்துக்குள்ளாக நம்ம போகிறோம். நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொன்னாயிருந்தது. டிரான்ஸ்பேரண்ட். Something that glitters, something about gold. Of course, we know the proverb, all that glitters is not gold. That's true. மின்னுவதெல்லாம் பொன்னல்லான்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். இருந்தால் கூட அந்த மின்னுகிற அதனுடைய சக்தி, அதனுடைய இது பொண்ணுக்குரியது.
The gold glitters. That's the attraction of gold. The fine gold. Everybody is running after gold. Right? The gold is so very important. It's got the quality, the purest form, transparent, and the figure is revealed. Instead of the Hubble telescope in the space, the James Webb Space Telescope is installed, and the mirror to reflect, is made of gold there, right? To reflect the sunlight. It is there in the space. அந்த வானத்தில் ஹபிள் டெலிஸ்கோப்புக்கு பதிலாக வேறு டெலிஸ்கோப் வைக்கிறாங்க. அதில் சரியானபடி சூரிய கதிர்கள் படும்படியாக அதுக்கான அதை என்ன கோல்ட் பிளேட் ஃபுல்லாக போட்டு அங்கே வைக்கிறாங்க வானத்தில். கோல்ட் ஹஸ் காட் தி நேச்சர், தி எபிலிட்டி டு பி டிரான்ஸ்பேரண்ட், டு ரிஃப்ளெக்ட், சூரிய கதிர்களை வெளிப்படுத்தி காண்பிக்க முடியாது. when it is said the streets of the city are full of gold, it speaks of God's glory, God's power, God's value, right? தேவனுடைய மதிப்பு, தேவனுடைய மீட்பு, தேவனுடைய வல்லமை, அவருடைய மகிமையை காட்டுகிறதாக இருக்கிறது. And New Jerusalem is full of the deity and the authority and the power and the glory of God. புதிய எருசலேம்னு சொல்லும் பொழுது தெய்வீகம், 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 தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய மகிமையும் விளங்குகிறதா இருக்கும். The streets of the city full of gold. Gold also speaks. Gold doesn't come automatically. The pure gold doesn't come automatically. It's another metal. It is taken out of the earth. பூமியிலிருந்து எடுக்கப்படுகிற உலோகம் தான் அதையும் போட்டு புடமிடணும், நல்லா புடமிடணும். அதுதான், that's why Isaiah says, behold, I refined you not with silver, I have chosen thee in the furnace of affliction. உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். Right? The afflictions we go through, not only about the pearl, but also here, the gold becomes pure and pure, right? The extreme heat, it's melted there. The solid gold is, the more it is melted and melted, all the dross, impurities are removed. There are so many impurities in our lives. We are after all dust. மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவர்கள். எவ்வளோ குப்பை நம்முடைய உள்ளத்தில் இருக்குது, எவ்வளோ தேவையில்லாத காரியங்கள் இருக்குது. எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையிலேருந்து அகற்றணும்னா பொன்னை புடமிடுகிற தேவன் நம்மையும் புடமிடணும், நம்மையும் இருக்கணும். அவர் விடமாட்டார். He won't leave us. Because he has chosen us in Christ before the foundation of the world. கிறிஸ்துவுக்குள்ளாக முன்னறிந்தபடியால் பொன்னை புடமிடுகிறது போல நம்ம புடமிடுப்பார். அவருடைய கைக்குள்ளே இருக்கிறோம். We are in his hand. Praise God. Right? The man who is outside the furnace, he knows at what time the gold is ready. அந்த பொன்னை புடமிடுகிற இடத்துல அதுக்கு வெளியில் இருக்கிற ஆளுக்கு எந்த பக்குவத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறார், எப்போ சரியான பக்குவத்தில் வரும்ன்றது. அவருடைய முகத்தினுடைய பிரதிபிம்பம் அதில் அப்படியே தெரியணும். His image must be seen that. Only then he will take it out, right? The gold must be pure, so very pure, to reflect his face as it is there in the furnace. So also his impression, he is taking us through all the difficulties, all the sufferings, so that Christ's nature, Christ's character might be formed in us. கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் அவரை பிரதிபலிக்கும்படியாக, அவருடைய பிரதிபிம்பம் நம்முடைய வாழ்க்கையில் தெரியும்படியாக அவர் நம்மை எல்லா பாதையில் எடுத்து செல்கிறார், புடமிடுகிறார், தேவையில்லாதவர்களை அகற்றுகிறார், பரிசுத்தமாக்குகிறார். The streets of the city are pure gold. That is it. May the Holy Spirit continue to deal with us. Take away all the dross from us. We have to see the invisible God, right? Invisible God face to face. The angels are thronging his throne. We have the picture of the seraphims crying there, covering their eyes and crying, holy, holy, holy. The
holiness of God, His blazing holiness of God cannot be seen with the eyes even of the seraphims. இந்த பரிசுத்த தேவனுடைய சன்னிதானத்தை சுற்றி இருக்கிற சேராபீன்களால் அவருடைய பரிசுத்தத்தை காண முடியாதபடி இருக்கிறார். அவர் அவைகள் கண்களை மூடிக்கொண்டு கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார். Such holy God wants you and me to be embraced, to be His children. அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படியாக நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். Right? He has prepared for us a city. நமக்காக ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். Heavenly Jerusalem, Jerusalem which is the mother of us all. Right? From whence also we look for the Savior, the Lord Jesus Christ, who shall change a vile body that it may be fashioned like unto His glorious body, according to the working whereby He is able to subdue all things unto Himself. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து இரட்சகராக இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர காத்திருக்கிறோம். அவர் நம்முடைய அற்பமான இந்த சரீரத்தை அவர் தன்னுடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். He is able to, He is doing that, and we shall be like Him. அதுக்கு பரிசுத்தாவியானவர் நம்மை அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றுகிறார். Right? Not only the pearly gates and the streets of the city full of gold, but praise God, the 12 manner of foundations are there. Lord tarrying, we will see later on about the 12 foundation stones of New Jerusalem. 12 அஸ்திபார கற்களை குறித்து கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த முறை நம்ம பார்ப்போம். Lord, we want to thank you. Eyes have not seen, ears have not heard, neither has it entered into the heart of man what you have prepared for them that love you. We love you, Lord. We want to love you more and more and more. Lord, to your expectation, to fulfill your longing, to love you, because that's how you love us, Lord. With all our faults and failures, your love has not changed. Blessed be your name. Lord, perfect your work in us, we submit ourselves to you. We don't look around, we don't look at the things that are there upon this earth. We focus upon what you have for us because we belong to you, Lord. You created us in Jesus Christ. Lord, you created us in our mother's womb only to be created, Lord, to be born again in Jesus Christ. We pray your blessing upon us, upon all those who listen to this truth of yours. You have prepared for us a city. You are not ashamed to be called our God. This God is our God. He will be our guide forever and forever. இந்த தேவன் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் மரணத்திற்கும் பிறகும் உயிர்த்தெழுதலில் நம்மை நடத்துவார். சஞ்சலம் தவிப்போம், ஓடிப்போம், நித்திய மகிழ்ச்சி அடைவோம். உமக்கே துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். To you be all glory and honor, Lord. Accept our praises. Pray in Jesus' precious and lovely name. Amen. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உண்மையுடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Now may the grace, mercy and peace from God the Father, the Son and the Holy Ghost rest and remain with us now and forevermore. Amen. Amen. God bless you all.